Exercise 8.7 first fourth sum. Determine whether the following function is homogeneous or not. If it is so, find the degree ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. u of x, y, z which is equal to xy plus sin of y square minus 2z square divided by xy. இப்போது இந்த கொஸ்டினில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு, ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய், இசட்டுக்கு பதிலாக லாம்டா இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக என்ன செய்யணும், லாம்டாவை காமனாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஒரிஜினலாக கிவன் கொஷினாக இருந்தது, லாம்டாவை வெளியில் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்ம லாம்டாவை வெளியில் எடுக்க முடியல, லாம்டாவை வெளியில் எடுத்தாலும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு கிவன் எக்ஸ்பிரஷனாக இல்லை அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் இல்லை, நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். u ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய், இசட்டுக்கு பதிலாக லாம்டா இசட் விச் இஸ் ஈக்குவல் டு கொஷின்லலாம் எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக லாம்டா இசட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். ஸோ இங்கே என்ன ஆகிடும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு சைன் ஆஃப் இங்கே என்ன ஆகும், அந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க, லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ இந்த லாம்டா ஸ்கொயருங்கிறது மேலே நியூமரேட்டரில் இங்கே காமனாக இருக்கு இல்லையா, அப்போ அதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும், லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய். லாம்டா ஸ்கொயர் இங்கே காமனாக இருக்குது. நம்ம போய் இங்கே லாம்டா ஸ்கொயரை சைன்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது, இது சைனுக்கு உள்ளார இருக்கிற லாம்டா ஸ்கொயர், அதை நம்ம டக்குன்னு வெளியில் நார்மல் எக்ஸ்பிரஷனுக்கு வெளியில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. ஓகேவா? இது இப்போ இங்கே லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு சைன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய். இப்போது இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் லாம்டாவை காமனாக வெளியில் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் லாம்டா இருக்குது, ஆனால் செகண்ட் டேர்மில் லாம்டாவே இல்லை நம்மளுக்கு, அதனால லாம்டாவை வெளியில் காமனாக எடுக்க முடியாது. ஸோ லாம்டா இன்ட்டு ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் நம்மளால் எழுதவே முடியாது. அதனால இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடணும். அதாவது ஒரிஜினல் கொஷின் இந்த ஃபைனலாக நம்ம லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டா இன்ட்டு இந்த ஒரிஜினல் கொஷின் வந்ததுன்னா அதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணி லாம்டாவை வெளியில் எடுக்க முடியல, ஒரிஜினல் எக்ஸ்பிரஷனும் நம்மளுக்கு வரல, அதனால நம்ம என்ன சொல்லலாம், இதை இட் இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா?